உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் இதய துடிப்பும் நீரல்லோ. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்மநேசர் நீரல்லோ. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. அன்பை தேடி நான் அலைந்து தீர்ந்தேன், மனிதரின் உறவினால் ஒதுக்கப்பட்டேன். அன்பை தேடி நான் அலைந்து தீர்ந்தேன், மனித உறவுகளால் நொறுக்கப்பட்டேன். வேதனையே நான் வாடுகையே, உம் அன்பினார் என்னை உயிர்ப்பித்தீர். வேதனையில் நான் வாடுகையே, உம் அன்பினார் என்னை உயிர்ப்பித்தீர். உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்மநேசர் நீரல்லோ. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் இதய துடிப்பும் நீரல்லோ. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. ஆமென். அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கடந்த திங்கட்கிழமை நம்ம தியானித்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நாம் செய்தியை தியானிக்க போகிறோம். கட்டி எழுப்பும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கட்டி எழுப்பும் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 102 அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையாய் வெளிப்படுவார். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் கட்டி எழுப்புகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. நம்ம எவ்வளவுதான் பிசாசு இடிச்சு போட்டாலும் கர்த்தர் அதை கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். இப்படி ஒன்று ஒன்றா கர்த்தர் நம்மளை கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்கள். ஒன்று, கர்த்தர்
நம்முடைய வீட்டை கட்டுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய, ஆமாம், நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர்கிட்ட விட்டுட்டோன்னா கர்த்தர் பிரயாசம் இல்லாமல் ஈஸியாக கட்டி எழுப்புவார். 127ஆம் அதிகாரம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். ஆமாம் ஆமாம். அப்போ உங்கள் வீட்டை, நம்ம வீட்டை இயேசு கட்டுனார்னா பிரயாசம் விருதாய் போகாது. இயேசு வீட்டை கட்டவில்லை என்றால் ரொம்ப பிரயாசம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும், ஆண்டவர் என் வீட்டை கட்டுறாரா. அப்படின்னா என்ன, நான் என்னோடு இருந்து என்னுடைய குடும்பம் கட்டப்படுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 2வது, அவர் சபையை கட்டுகிறவர். அல்லேலூயா. ஆமென். எதை கட்டுறாரு? சபையை. மத்தேயு 16:18 ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆமென். கர்த்தர் சபையை கட்டுகிறவர். அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, தேவன் கட்டி எழுப்புகிறவர். அது மட்டும் இல்லை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தேசத்தையும் கட்டி எழுப்புகிறவர். சங்கீதம் 147 நினைக்கிறேன், 147:2 சொல்லுகிறது, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், கர்த்தர் எருசலேம்னா அது ஒரு நகரம், அதை கட்டுறாரு. இப்போ நம்ம சொல்லலாம், கர்த்தர் இந்தியாவை கட்டுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் இந்தியாவை கட்டுகிறார். அதே போல கர்த்தர் தமிழ்நாட்டை கட்டுகிறார். ஆமென். இப்படி கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ எங்க என்னென்ன கட்டுறாருன்னு சொன்னேன். வீட்டை கட்டுகிறார், சபையை கட்டுகிறார், தேசத்தை கர்த்தர் கட்டுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இதெல்லாம் அப்படி செய்கிறாரா அப்படின்னு நமக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா, அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, நமக்கு தான் அது தெரியலை. ஆமென். அவர் நம்முடைய வீட்டை என்ன செய்து கொண்டு இருக்கிறாரு? கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம முழு முயற்சியை நம்ம தான் எடுக்கணும்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அவர் நம்மோடு இருந்து நம்முடைய வீட்டை என்ன செய்கிறார்? கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அதே போல தான் அவருடைய சபையையும் கட்டுகிறார். ஆமென். சபையை எந்த ஊழியக்காரரும் கட்ட முடியாது, எந்த விசுவாசிகளும் கட்டி சாதிக்க முடியாது. சபையை கட்டுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அதே போல தான் குடும்பத்தையும், குடும்ப தலைவன், நான் பெரிய தலைவன் என் குடும்பத்தை கட்டி சாதிச்சிருன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் தான் குடும்பத்தையும் கட்டுகிறார். அல்லேலூயா. அது என்னன்னா, அதை நம்ம நிறைய நேரம் உணர்றதில்லை. அதனால நம்ம ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறதும் அதிகமாக இல்லை. கர்த்தர் சபையை கட்டுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்புறம் கர்த்தர் எருசலேமை என்ன செய்கிறார்? கட்டுகிறார். தேசத்தை கட்டுகிறார். ஒருவேளை தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், பாவங்கள் இதெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஆண்டவர் இந்த தேசத்தை நேசிக்கிறாரா அப்படிங்கிற என்ன தோன்றுகிறது. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும், லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும். அதனால் பாவத்தை எந்த அரசாங்கமும் கட்டுப்படுத்த முடியாது, பரிசுத்த ஆவியானவர் தான் கட்டுப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, பாவத்தை எந்த கவர்மெண்ட் வந்தாலும், வேணா எத்தனையோ கடையை மூடி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன கடை? டாஸ்மாக் கடையை மூடி இருக்காங்க. ஆனால் மூடின பக்கத்தில் கள்ளச்சாரம் விற்கிறான்னு சொல்கிறாங்க. அதனால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. இந்த எலி போகிற ஒரு பொந்தை அடைச்சிங்கன்னா அது இன்னொரு பொந்தை தோண்டி வெளியே போயிடும். அந்த மாதிரி எங்கேயாவது ஒன்று அடைச்சா இன்னும் ஒன்று சாத்தா என்ன செஞ்சு விட்டுருவான்? திறந்து விட்டுருவான். இதை கட்டுப்படுத்துறது பரிசுத்த ஆவியானவர் தான். நான் நேற்று காலையில் உபவாச கூட்டத்திலையும் சாயங்காலம் காத்திருப்பு ஜெபத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி வேலை செய்கிறார் என்று 2 கூட்டத்திலையும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஆவியானவரோட வெளிப்பாடோட தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார்.
அதனால கர்த்தர் கட்டுறாருன்னா அவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம உணரணும். கர்த்தர் என் வீட்டை கட்டுறதுல கிரியை செய்கிறார். ஆமாம், எங்கள் சபையில் கர்த்தர் கிரியை செய்கிறார். எங்கள் தேசத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஏதோ ஒன்று ரெண்டு நெகட்டிவாக நடக்கிறத பார்த்து ஆண்டவர் எங்கெங்கே இருக்கிறாரு? ஆண்டவர் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் இருந்தார்னா இந்த காரியமெல்லாம் நடக்குமான்னா, உலகத்தில் தீமை இருக்கிறதுனால இந்த தீமை எப்படி வேணாலும் நடக்கலாம். ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆனாலும் இந்த உலகத்தில் இருந்து பரிசுத்தாவியானவர், அதான் நேற்று சாயங்காலம் சொன்னேன், பாவம் பெருகிக்கிட்டே போகுது. பாவம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பயங்கரமான பாவங்கள். இந்த பாவம் ஒரு காலத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, இப்போ ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது, கொடுமையான பாவங்கள். ஆனாலும் தேவனுடைய கிருபை பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் எது பெருகிட்டு இருக்குது? பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் எது பெருகி கொண்டிருக்கிறது? எதுக்கு? பாவம் செய்கிறதுக்கு இல்லை, பாவி ரட்சிக்க முடியும். அப்போ அந்த உலகத்தில் சாத்தான் பல வேலையை செஞ்சாலும் ஆண்டவரும் அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தாவியானவரும் அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் உலக மக்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காததினால, சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதுனால இந்த உலகத்தில் பாவம் எப்படி இருக்கு? ரொம்ப பெருகிட்டு. அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ இருக்கிற முதல்வர் முன்னாடி வேட்பாளராக இருக்கும்போது சொன்னார், இங்கே பெண்களுக்கு என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கும் என்ன இல்லை, எத்தனுக்கும் பாதுகாப்பு இல்லை, நான் வந்தேன்னா எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருவேன் அப்படின்னாரு. அதுக்கு ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறாங்க. 20 நாளில் 50 கொலைகள் நடந்திருக்கான், 41 கற்பழிப்பு நடந்திருக்கான். இதுக்கு என்ன செய்ய முடியும்? அவரால் ஒன்றும், ஆனால் கொஞ்சம் வாயை கொஞ்சம் அடைக்கிறதுனா நல்லது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு பரிசுத்தாவியானவர் தான் முடியும். ஆகவே அவர் தேசத்தை கட்டுகிறார், திருச்சபையை கட்டுகிறார். அல்லேலூயா. திருச்சபையில் இன்னைக்கு முன்னேறுந்த மாதிரியா மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? திருச்சபையும் இன்னைக்கு பெரிய பிரச்சனையில் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? என்னங்க சபையை ஆண்டவர் கைவிட்டாரான்னா, சபையில் சபை மக்கள் அவரை சார்ந்து இருக்கும்போது அவர் சபையையும் கட்டுறாரு. அதே மாதிரி குடும்பம் இன்னைக்கு எந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் பிள்ளைங்க பெற்றோர் கீழ்ப்படிகிறது இல்லை. பெற்றோருக்கே கீழ்ப்படியலை, பின்ன எங்கள் சபை கீழ்ப்படிவாங்க? எதுக்குமே கீழ்ப்படியாத ஒரு காலம். ஒரு காலத்தில் எப்படி அமைதியாக இருந்தாங்க பாருங்க. இந்த காலத்தில் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது, எல்லாம் செல்ஃபோனில் தெரியுது. அதனால் குடும்பத்திலையும் அங்கே பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கிறிஸ்தவ குடும்பங்களையும் என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குது. கிறிஸ்தவ குடும்பத்தான் டைவர்ஸ் கேஸ் அதிகமாக கிடக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உடைக்கிற சத்துரு எதையும் விட்டு வைக்கலை. எல்லாத்துலேயும் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான்? உடைச்சிக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் கட்டிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்முடைய வீட்டை கட்டுகிறார், நம்முடைய சபையை கட்டுகிறார். அல்லேலூயா. 3 விதத்தில் கர்த்தர் கட்டுறார். ஆமென். 1, அவர் இடிந்து போனதை கட்டுகிறார். ஏங்க இடிக்காமல் அவர் பாதுகாத்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த உலகம் பிசாசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் நிறைய வேலையை செய்கிறான். அதில் ஒரு வேலை என்ன வேலைன்னா, குடும்பத்தின் ஐக்கியத்தை இடித்து உடைக்கிறது, சபையின் ஐக்கியத்தை இடித்து உடைக்கிறது, தேசத்தின் ஐக்கியத்தை இடித்து உடைக்கிறது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 கட்சி தான் இருக்கும். ஒன்று ஆளுங்கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் யோசிக்கிறவனெல்லாம் என்ன செய்கிறான்? எல்லாம் பிரிவினை, ஒரே பிரிவினை. கேரளாவிலலாம் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் 2 தான் இருக்கும். இப்போ அங்கே கூட நிறைய கட்சிகள் உருவாகிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி பிரிவினை இந்த உலகத்தில் என்ன செய்யுது? இருந்து கொண்டிருக்கிறது. பிசாசு பிரிவினையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் என்ன செய்கிறாரு? இடிந்து போனதை கட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு? புதுசாக கட்டுறாரு. இடிஞ்சு போனதே கட்டிக்கிட்டு ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கல, அவர் என்ன பண்ணுறாரு? புது எண்ணெயால், புது அபிஷேகத்தினால், புதிய ஆசீர்வாதத்தினால் கட்டுறாரு. அப்புறம் 3வதாக
கெட்ட முடியாததை கட்டுறாரு. அல்லேலூயா. கெட்ட முடியாதுன்னா நம்ம ஆர்வத்தில் சிலதை ஆரம்பிச்சிருவோம், அப்புறம் அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. அப்படி டிஸ்கன்டினியூ பண்ணதை கூட கர்த்தர் கட்டுறாரு. அல்லேலூயா. ஏன்னா சிலர் பாருங்க, நிறைய காரியத்தை ஆரம்பிப்பாங்க, நான் அப்படி செய்வேன், ஆண்டவருக்கு இப்படி செய்வேன் அப்படின்னு எல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஆனால் காலம் போக போக டோட்டலாக மறந்துடுவாங்க. டோட்டலாக மறந்து அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருப்பாங்க. அப்போ அந்த கட்டடம் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கிறது. சொல்லுவாங்க, மதுரையில் ஒரு எய்ம்ஸு ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களாம், அடிக்கல் நாட்டினாங்களாம். இன்னும் அந்த அடிக்கல் அப்படியே தான் இருக்கான், என்ன செய்யலையாம், கெட்டலையாம். அதை பற்றி நம்ம தெரியாத நம்ம பேசவும் கூடாது. அதே மாதிரி தொடங்கிட்டு ஒரு கட்டிடத்தை தொடங்கிட்டு ஆர்வத்தில் நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் கல்லையும் மண்ணையும் வச்சு என்ன செய்கிறது, ஆர்வத்தில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பணம் இல்லை, நகை இல்லை, காசு இல்லை, லோனு வரல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, நீ பெண்டிங் போடுறது. அதே போல் விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முதல்ல ஆரம்பிக்கிறது. ஆரம்பம் எப்படி தான் இருக்குது, ஆமாம், அற்பமான ஆரம்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். சிலர் நம்ம டாம்பிகமாக ஆரம்பிச்சுட்டு அதை என்ன செய்ய முடியலை, கட்டி கொண்டு போக முடியலை. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் அதை கட்டி காப்பார்னு போட்டிருக்கு. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற நற்கிரியை என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாளில் புஷ்னி போயிடுது. ஊழியம் செய்யணும் நீ வாஞ்ச, ஜெபிக்கணும் நீ வாஞ்ச, இது ஆரம்பத்தில் எல்லாம் இருந்தது. இப்போ அந்த கட்டடம் எழும்புகிறது. ஆனால் இப்போ அந்த கட்டடம் என்ன ஆச்சு, தொடர்ந்து கட்ட முடியலை. அப்போ 3 விதத்தை சொன்னேன். ஒன்று, இடிக்கப்பட்டதை கர்த்தர் என்ன செய்கிறாரு, கட்டுகிறார். 2வது, புதிதாய் கர்த்தர் கட்டுகிறார். நீங்கள் எதிர்பார்க்காத புதிய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அன்எக்ஸ்பெக்டட், ஆமென், திங்ஸ் வில் ஹேப்பன். அல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, புதுசாக கிடைக்கும், புதுசாக ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டு அதை முடிக்காம எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கோ அந்த இன்கம்ப்ளீட்டை கர்த்தர் கம்ப்ளீட் ஆக்குவார். அல்லேலூயா. இதை தான் சொல்றாரு, நான் சீயோனை கட்டி மகிமையா என்ன செய்வேன், வெளிப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனை கட்டி எழுப்புகிறவர். ஆமென் சொல்லுங்க. அப்போ 3 விதத்தில் கர்த்தர் கட்டுறாரு நீ சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன், என்னது, இடிந்து போனதை கர்த்தர் கட்டுகிறார். 2வது, புதிதாக ஃப்ரெஷ்ஷாக கர்த்தர் கட்டுவார். 3வது, நம்மளால் முடியலைங்க, என்னால் முடியலை, இதெல்லாம் செய்யணும்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ என்னால் முடியலைன்னு நீங்கள் எதெல்லாம் விட்டீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. ஆமென். நம்ம எதெல்லாம் நம்ம முடியலைன்னு விட்டோமோ, ஆனால் அவர் அதை செய்வார். ஏன்னா அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னால் எல்லாம் முடியும்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. 3 வேளை சாப்பிட வேணா கரெக்டாக முடியும். ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தர் சொல்றாரு, நாள் உண்டாகும் முன்னே நான் இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கிறவன் இல்லை, நான் செய்கிறதை தடுக்கிறவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். அப்ப கர்த்தர் புதுசா என்ன செய்யறாரு, கட்டுறாரு, இடிந்து போனதை கட்டுறாரு. ஆமென். அப்புறம் முடிஞ்சு போனதை கூட கர்த்தர் தொடர வைப்பார். நான் வாக்குத்தத்த ஆராதனையில் சொன்ன பாருங்க, இஸ்ரவேலின் வீட்டை கட்டின 2 ஸ்திரீகள், அல்லேலூயா, அவர்கள் இஸ்ரவேலின் வீட்டை என்ன செய்தார்கள், கட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எதிர்பார்க்கவே இல்லை. இவங்களால இஸ்ரவேல் குடும்பம் கட்டப்படும்னு என்ன செய்யல, எதிர்பார்க்கல. ஆனா தேவன் அவர்களை வைத்து, அந்த லேயாள் ராகேலை வைத்து தேவன் இஸ்ரவேல் குடும்பத்தை கட்டினார். நான் சொல்றேன், உங்க குடும்பத்தையும் கட்டுவதற்கு கர்த்தர் ஆட்களை எழுப்புவார்.
அதே போல இந்த சபையை கட்டுறதுக்கும் கர்த்தர் ஆளை அங்கங்க வச்சிருக்கிறாரு. சீக்கிரத்தில் they will come one by one. அவர்கள் ஒருவராக இந்த சபைக்கு வருவார்கள். போதகரின் கையை தாங்குவார்கள். ஹல்லேலூயா. வலது கையை தாங்குவதற்கும் இடது கையை தாங்குவதற்கும் கர்த்தர் நிறைய பேரை வச்சிருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் கட்டுறது நின்று போகவே இல்லை, கர்த்தர் கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை முறை பிசாசு உடைத்தாலும் நம்முடைய தேவன் கட்டுகிறவர். பிசாசு ஒருவேளை உடைக்கலாம், ஆனா எத்தனை முறை உடைஞ்சாலும் அதை கட்டுகிறவர். எத்தனை முறை ஒரு விசுவாசி விழுந்தாலும் தூக்கி விடுகிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ நான் அன்னைக்கு அப்படி விழுந்துட்டேன், இன்னைக்கு இப்படி விழுந்துட்டேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும், அதான் சொல்றாரு நீதிமான். ஆமா, 7 தரம்னா 1 2 3 7 இல்லை, எத்தனை முறை. ஆமென். 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்திருப்பான். ஆமென். நம்ம சொல்லணும், என் சத்துருவே நீ எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் என் கர்த்தர் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருப்பார். அதனால வாழ்க்கையில தோல்வி வந்தா சோர்ந்து போகாதீங்க. எத்தனை தர தோற்றாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். எத்தனை தர இடிக்கப்பட்டாலும் நீங்க கட்டி எழுப்பி கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு கதை படிச்சது ஞாபகத்துக்கு வருது. ராபர்ட் புரூஸ் என்கிற ஒரு அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு விரோதமாக இன்னொரு அரசன் படையெடுத்து வந்து அந்த தேசத்தை பிடித்துட்டான். இவன் எங்கேயோ தப்பி ஓடிட்டான். அவனுடைய வீரர்கள் எல்லாம் சிதறி ஓடிட்டாங்க. நல்லாக இருந்த அவனுடைய பட்டணம் என்ன செய்யப்பட்டது? இப்பொழுது இடிக்கப்பட்டு விட்டது. இவன் ஒரு குகையில போய் தங்கி இருந்தான். அந்த குகையில போய் தங்கி இருக்கும் போது அவன் ஒரு விசித்திரமான ஒரு காட்சியை பார்த்தான். ஒரு சிலந்தி, பெரிய ஒரு ராட்சச சிலந்தி தன்னுடைய உடலில் இருந்து சுரக்கும் ஒரு வகை பசையினால ஒரு கூடு கட்ட ஆரம்பிக்கிறது. இந்த சிலந்தி வலை பாருங்க, நீங்க அதை கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா அது எங்க போய் கட்டுமா? அரசர் மாளிகையில போய் கூட கட்டிடுமா. அவங்க ஃபுல்லா செக்யூரிட்டி போட்டிருப்பான். ஆனா சிலந்திக்கு செக்யூரிட்டி போட முடியாது. அது எப்படிதான் அங்க போய் அதுக்கு வீட்டை கட்டிக்கிடுமா? எங்க போய் ஒழுங்கா ஒட்டடல்கள்னா இங்கேயும் கட்டும். அது எங்க வேணாலும் என்ன செய்யும்? கட்டும். சிலரும் பாருங்க, எங்க வீட்டில் இருந்து நான் வெளியே வந்தேன்னா, காலையில கதவு திறக்க வந்தேன்னா 2 செடிகள் இருக்கும். அதுல ஒரு வழியை வந்தேன்னா ஃபுல்லா என்ன இருக்கும்? சிலந்தி வேலை. ஒரு இரவுக்குள்ள அது என்ன செய்திருது? கட்டிடுது. அதை நம்ம பிச்சு போட்டாலும் அடுத்த நாளும் கட்டிடுது. பாருங்க, இது ஒரு இடத்திலிருந்து அதிலிருந்து சுரக்கும் அந்த பசையை இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய் ஒட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுகிறது. இந்த ராபர்ட் புரூஸ் என்கிற வாலிபன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறான். 1 தர முடியல, 2 தர முடியல, 3 தர முடியல. ஆனா தொடர்ந்து அது என்ன செய்தது? முயற்சி எடுத்து அழகான ஒரு வலையை, அதுல மெஷர்மெண்ட் பாருங்க. அந்த வலைக்கு இப்படி வரும். நீங்க சிலந்தி வலை அந்த கரெக்டா மெஷர்மெண்ட் இருக்கும். இதை விட ரொம்ப அமாசிங்கா இருக்குது என்ன தெரியுமா? தேன் கூடு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இவ்வளோ ஞானம் அந்த தேனீச்சிக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு, நம்ம தான் அதை பயன்படுத்துறது இல்லை. அது என்ன, ஒரு ஆட்டை எடுத்து சும்மா பாருங்க, இப்படி உடனே வாயில போட்டுறாதீங்க. எங்க தேன் ராட்டு எங்க கிடைக்குது அதை பாருங்க. அந்த அளவு பாருங்க. ஒவ்வொரு அந்த ஹோலுக்கும் என்ன இருக்கும்? ஒவ்வொரு அளவு பெர்ஃபெக்டா இருக்கும். அவ்வளவு ஞானத்தை அது கொடுத்தாருன்னா அதை விட ஞானத்துக்கு கொடுத்து நம்மளை வச்சிருக்கிறாரு. இந்த ராபர்ட் புரூஸ் என்கிற வாலிபன் பார்த்தான், இந்த சிலந்தி அப்படியே முயற்சி செய்து அது ஒரு அழகான கூட்டை கட்டி விட்டது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில ஈக்கள் வேகமாக பறந்து வந்து எதில் மாட்டிக்கிச்சு? அந்த வலையில மாட்டணும்னா அதுக்கு மட்டும் ஒரு ரூட் வச்சிருக்கோம். ஏன்னா அது வேற ரூட்ல வந்துச்சுன்னா அதுவும் மாட்டிக்கிறோம் பசையில. அதனால அந்த சிலந்தி அந்த வலையில் இருக்கிற இரையை சாப்பிட்றதுக்கு, அதை எடுக்க வர்றதுக்கு தனி ரூட் வச்சிருக்கோம். அதுல பசை இருக்காதான். எவ்வளவு அமாசிங்கா இருக்குன்னு பாருங்க. அவன் பார்த்தான், இவனுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்தது.
மறுபடி தன்னுடைய நாட்டுக்கு வந்து சிதறிப்போன இராணுவ வீரர்களை எல்லாம் கூட்டி எந்த தேசம் அவனை படையெடுத்து அடிமைப்படுத்தினதோ அதே தேசத்துக்கு விரோதமாய் போரிட்டு ஜெயித்தான். அல்லேலூயா. அருமையானவர்களே, அவனாவது தன்னுடைய முயற்சியில் ஜெயித்தான். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வெற்றி அடைவதற்கு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் கட்டுகிறார். சொல்லுங்க, கர்த்தரன் வீட்டை கட்டுகிறார், கர்த்தரன் சபையை கட்டுகிறார், கர்த்தரன் தேசத்தை கட்டுறாரு. அதனால உங்க வீட்டில் எத்தனை முறை டமடமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க வீட்டை கட்டிக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. அதுபோல நம்முடைய தேசத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் தேசத்தை கட்டி எழுப்புவார். அதுபோல சபையில எத்தனை பேர் இந்த சபையை உடைக்க நினைச்சாலும் கர்த்தர் சபையை கட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. நல்லா கைத்தட்ட மாட்டீங்களா? ஏன்னா ஆமென், எல்லாத்துலயும் நமக்கு இன்வால்வ்மெண்ட் ஆகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். இன்வால்வ்மெண்ட் ஆகிறவர் கர்த்தர். அருமையானவர்களே, அதனால கர்த்தர் 3 விதத்துல கட்டுறாருன்னு சொன்னேன். ஒன்று இடிந்து போனதை கட்டுகிறார், இன்னொன்று புதிதாய் கட்டுகிறார். புதிதாக கட்டுவாரா, கட்ட மாட்டாரா? அல்லேலூயா. ஆமென். சில நேரம் நம்ம ரிப்பேர் பண்ணி நான் ரொம்ப 2 வீலர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 91வது வருஷத்தில் ஒரு 2 வீலர் வாங்கினோம். அது 96வது வருஷத்தில் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். அது மட்டுமா திருடிட்டு போனால் அதுக்குள்ளே முத சர்ச்சை வீடியோ கவர் பண்ண வீடியோ கேசட்டில் இருந்துச்சு. முத 96ல் தான் வீடியோ கவர் பண்ணுறோம். ஒரு நாடகம், ஆராதனை எல்லாம் முத வீடியோ. அப்போ தான் வீடியோ பிரபலமாகுது. அதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு போயிட்டான். அப்புறம் வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஒருத்தர் ஒரு பழைய ஸ்கூட்டரை கொடுத்தார். அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு போனால் திடீர்னு ஒரு தடவை பல முறை என்ன ஆகும் அப்படின்னா, அது லாக் ஆகாது. அந்த பின்னாடி அந்த பேனட், அந்த சைடில் இருக்கக்கூடிய கவர் போய்கிட்டு இருக்கும் போதே கலந்து கீழே வந்துடும். அப்புறம் எல்லாம் கத்துவாங்க, யோ இனி இப்படி போட்டு போகிற, அப்புறம் மறுபடி திரும்பி வந்து எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிறதே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ரிப்பேர் பண்ணி அடிக்கடி அது ரிப்பேர் ஆயிரும் கூட அதை சரி பண்ணுறது, இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு புதிதாய் ஒரு காரியத்தை நம்ம கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்படியும் கர்த்தர் செய்வார். ஆமென். அருமையானவர்களே, இந்த 3 காரியத்தில் இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஒரு 15 நிமிஷம் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். தேவன் இடிந்து போனதை கட்டுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இங்கே எல்லாருமே நம்ம ஏற்கனவே நம்ம கட்டப்பட்டவர்கள். இதில் கட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய காரியத்தில் கட்டப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் அங்கே மோஸ்ட்லி இருக்கிறோம். எல்லாரும் நம்ம ஞானஸ்தானம் பெற்றவர்கள், எல்லாரும் வார்த்தையை தெரிந்தவர்கள். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில சில பகுதிகளிலே பிசாசு என்கவுண்டர் ஆகி என்ன பண்ணி போடுறான்? இடித்து போடுறான். கர்த்தர் இடித்து போனதை கட்டுகிறவர். அல்லேலூயா. அதுலயும் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. புதுசா கட்டுறதுல அதை விட சந்தோஷம் இருக்கிறது. நம்மளால முடியல ஆண்டவரே, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ஆண்டவரே அப்படின்னு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு நீங்க அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா அவர் டேக் கேர் எடுத்துக்குவார். ஹல்லேலூயா. அவர் பொறுப்பெடுத்துக்குவார். சரி உட்காரு, இப்ப நான் அதை முடிச்சு காட்டுறேன் பாரு, உன்னால முடியாததை நான் முடிச்சு காட்டுறேன் பாரு, நீ கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அதை தான் தாவீது சொன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் எப்படி செய்வாரு? என்னால முடியாதுன்ற போது கர்த்தர் எனக்கு செய்வார். அதே நேரத்தில் என் குடும்பத்தையோ என்னுடைய வாழ்க்கையோ நான் கட்டி எழுப்ப நினைக்கும் போது அதை தட்டி விடுறதுக்கு சாத்தான் ரெடியா இருக்கிறான். எதிர் இல்லாத உலகத்துல நம்ம இல்லை பாருங்க. பரலோகத்தில் போனால் நமக்கு ஜெபமும் வேண்டாம், உபவாசமும் வேண்டாம், காத்திருப்பு ஜெபம் நேற்று வச்சிருந்தோம்ல, எதுக்கு? இந்த ஆராதனை கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கட்டுங்கிறதுக்காக தான். அதுவும் தேவை கிடையாது, ஒரே ஒர்ஷிப் தான். ஏன்னா பரலோகத்தில் எதிரி கிடையாது, இடிக்கிறவன் கிடையாது, உடைக்கிறவன் கிடையாது. அல்லேலூயா.
ஆமென். மானேஸ்வரில் ரொம்ப கஷ்டப்பட்டு இது எடுத்தோம், வாட்டர் கனெக்ஷன் எடுத்தோம். நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு எதிரி எழும்புனாங்க. இதுவரை 4 முறை உடைச்சிருக்கிறாங்க. அதை உடைக்க நம்ம அதை என்ன பண்ண, உடைக்க சரி 3வது முறையா நான் சொன்னேன், நீங்கள் வெறும் பைப்பை மட்டும் வைக்காம கொஞ்சம் என்ன பண்ணுங்க, செங்கலை கட்டி வைங்க. அப்போ அந்த பரிசுத்த வாட்டி என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாதுன்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய கடப்பாறையை கொண்டு வந்து 2-3 பசங்களை வச்சு உடைச்சி போட்டிருக்காங்க. இப்போ அதை ஒன்றுமே பண்ண முடியலை. இப்போ என்ன பண்ண வேண்டியதாச்சு, அங்கே ஒரு வாழை மரம் கொலை போட்டிருக்கு, ஒரு தென்னை மரம் இருக்குது. அதுலேருந்து காய் பறிக்கிறதுக்கு இல்லை, ஒரு அழகுக்காவது அது இருக்கட்டுமே அப்படின்னு பார்த்தா தண்ணி இல்லை. ஆனாலும் அதை உடைச்சவங்க யாருன்னு தெரியும், அதை இடித்தவங்க யாருன்னு தெரியும். ஆனாலும் அது கர்த்தர்கிட்ட மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நானும் எத்தனையோ முறை சபையில் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கூட வந்து அதை பற்றி அப்படியே பாஸ்டர் உடைச்சி விட்டாங்களாக்கும், இபிஎஸ்க்கு உங்களுக்கு எதிர்ப்பு இருக்காக்குன்னு ஒரு சகோதரர் கூட கேட்டதில்லை. அதுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அது உங்கள் ஆவி அப்படி இருக்குது. அருமையானவர்களே, இப்போ பொறுமையாக இருக்கிறோம். எத்தனை முறை உடைச்சாலும் அதை கட்டுவதற்கு கர்த்தர் பலன் தருவார். இப்போ நேற்று போய் அங்கே சண்டே கிளாஸ் நடத்திட்டு தண்ணி வருதான்னு பார்த்து எல்லாம் உடஞ்சி கிடக்கு இல்லையா. அப்புறம் அதை பிளான் பண்ணேன், இனி கட்டிட்டு இல்லை காங்கிரீட்டை போட்டுருவோம் அப்படின்னு. காங்கிரீட்டை போட்டால் கம்பியை வச்சு என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. பாருங்கள் என்னெல்லாம் சாத்தான் பண்ணுறான்னு பாருங்கள். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கெட்டிக்கிட்டே இருப்போம், அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான் சொல்லுங்க, இடிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால் நீங்கள் இடிக்காமல் இருக்கணும்னா சாத்தான் இல்லாத ஒரு ஊருக்கு போகணும். சாத்தான் இல்லாத ஊர் எங்கே இருக்குது? வெரி குட். பரவாயில்ல, போகணுமா? இப்போ போகணுமா, கொஞ்சம் நாள் கழிச்சு போகணுமா? ஆமாம், சாத்தான் இல்லாத ஒரு ஊருக்கு போனால் தான் அவன் ஒன்றுமே டிஸ்டர்பே இருக்காது. இல்லை, இந்த உலகத்தில் எங்கே போனாலும் என்ன இருக்குது, டிஸ்டர்ப் இருக்குது. அதனால் உடைக்க நம்ம கட்ட அவன் உடைக்க நம்ம கெட்ட. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இப்போ நம்மளா கட்டலை, நமக்கு கட்டுறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறார். அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. எத்தனை முறை சாத்தான் உடைச்சாலும் நம்ம மட்டும் ஆண்டவரே கட்டுங்கன்னா கட்டிடுவார். இல்லை, உடைஞ்சு கிடக்கட்டும், அப்படியே கிடக்கட்டும், நீ விட்டுட்டனா அவர் கட்ட மாட்டார். நீ எத்தனை முறை விழுந்தாலும் ஆண்டவரே என்னை தூக்கி விடுனா தூக்கி விட்டுருவார். ஹல்லேலூயா. எத்தனை முறை பிசாசு உங்களுடைய லைஃபை இடிச்சாலும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க கேட்காத வர அவரால் செயல்பட முடியாது. எனக்கு அன்பானவர்களே, பைபிளில் 2 பேர் கட்டினதை நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தன் மதிலை கட்டினான், ஒருத்தன் பலிபீடம் கட்டினான். சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. எசேக்கியா மதிலை கட்டினான், எலியா பலிபீடத்தை கட்டினான். இந்த 2ம் இடிக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, மதில் கட்டினவன் 1-2 நாளாகமம் 32வது அதிகாரம் 5வது வசனம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 5வது வசனம். அவன் திடன் கொண்டு, நல்லா கவனிங்க, இடிந்து போன மதிலை எல்லாம் கட்டி அவைகளையும் மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி கட்டினான். இந்த எசேக்கியா என்ன செஞ்சான், இடிந்து போன மதிலை எல்லாம் கட்டினான். கொஞ்சம் சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஏன்னா இதை இடிச்சது சத்துரு. இப்ப மறுபடியும் உள்ள வர பார்க்கிறான். மறுபடியும் இடிஞ்ச மாதிரி கிடந்தா ஈஸியா என்ன செஞ்சிருவான், உள்ள வந்துருவான். அதனால இப்ப எசேக்கியா என்ன செய்கிறான், அந்த சத்துரு உள்ள வராதபடிக்கு
அவன் இடிந்து போன மதிலை எல்லாம் கட்டினான். அல்லேலூயா. சரி, இப்ப இடிஞ்சு போச்சு, சரி போட்டும் கிடக்கட்டும், அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு அவன் விட்டுருந்தான்னா எதிரி என்ன செஞ்சிருப்பான்? ஈஸியா உள்ள வந்து அட்டாக் பண்ணிடுவான். அதனால இப்ப என்ன பண்றான் எசேக்கியா? எங்கெல்லாம் மதில் இடிந்து கிடக்கிறதோ அதையெல்லாம் அவன் கட்டினான். அல்லேலூயா. கவனிங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாத தடை வந்ததோ அந்த இடத்துலலாம் நம்ம அதை சரி பண்ண வேண்டும், அதை கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மதில் என்பது வெளியில. இப்ப எலியா கட்டினது பலிபீடம். எல்லாரும் சொல்லுங்க, பலிபீடம். ஆமென். ஆனா எசேக்கியா கட்டினது, ஆமென், வெளி மதிலை எசேக்கியா கட்டினான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வெளி மதில் எதற்குனா ஆசீர்வாதத்தின் பாதுகாப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்ப மதில் கட்டாம இருந்தா எதிரி என்ன செஞ்சிருவான்? உள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். அதனால இப்ப எசேக்கியா முத வேலை என்ன செய்யறான்? அப்ப தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. ஆமென். நம்மை சுற்றிலும் மதிலை கட்ட வேண்டும். ஆண்டவர் சொல்றார், உன் அலங்கத்திற்குள்ளே. எதுக்குள்ள? ஆமென், அலங்கத்துக்குள்ள. அலங்கம் சரியா என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டப்பட்டிருக்க வேண்டும். அலங்கம் கட்டிட. ஏன்னா நெகேமியா, ஆமென், முதல்ல என்னத்தை கட்டினான்? எருசலேமின் அலங்கத்தை கட்டினான். ஏன்னா அலங்கம் இடிந்து கடந்தா சத்துரு. ஆமென். அதனால ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போக வேண்டியது வந்துடும். அதனால கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு நாம் அலங்கம் கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆனா எலியா என்ன கட்டினா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். 1 ராஜாக்கள். அப்பொழுது எலியா என்றான். சகல ஜனங்களும் அவன்கிட்ட வந்தபோது, நல்லா கவனிங்க, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடங்களை அவன் செப்பனிட்டான். அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட பலிபீடம்? தகர்க்கப்பட்ட பலிபீடம். இது ஸ்பிரிச்சுவல் லைஃபை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. எசேக்கியா சுற்றிலும் மதிலை கட்டி தன்னுடைய ஆசீர்வாதத்தை பாதுகாத்தான். ஆனால் எலியா பலிபீடம் கட்டி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செப்பனிட்டான். அல்லேலூயா. கவனிங்க, நம்ம ரெண்டையும் கவனிக்கணும். ஏன்னா வெளியும் நாம் ஆசீர்வதிக்கப்படணும், உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்படணும். அப்ப எலியா என்ன செய்யறான் பாருங்க? இடிந்து போன அல்லது தகர்க்கப்பட்ட இந்த பலிபீடத்தை தகர்த்தது யாரு? பாகால்கள். பாகால்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு பலியிட வேண்டிய பலிபீடத்தை தகர்த்து போட்டார்கள். இன்னைக்கும் சத்துரு என்ன பண்றான்? அநேகருடைய வாழ்க்கையில ஜெப பலிபீடத்தை தகர்த்து போடுறான். ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம், ஆராதனை, துதி, உபவாசம், இந்த பலிபீடத்தெல்லாம் என்ன பண்ணிடுறான்? சொல்லுங்க, இடிச்சு போட்டுறான். சிலர் என்ன பண்றாங்க? சரியா இடிச்சு போட்டா இடிச்சு போடட்டும், இருக்கிறத வச்சு ஓட்டுவோங்கிறாங்க. ஆனா எலியா என்ன செய்கிறான்? அந்த பலிபீடத்தை செப்பனிட்டான். அல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கெல்லாம் இடிந்து கிடக்கிறதோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? செப்பனிட வேண்டும். அதை கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு நம்ம ஆளாயிருவோம். அறிக்கையிடாத பாவங்கள், மன்னிக்கப்படாத பாவங்கள் சாபங்களா மாறிடும். அப்ப என்ன பண்ணணும்? நம்முடைய பலிபீடத்தை நம்ம என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? செப்பனிடணும். அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. பலிபீடத்தை செப்பனிடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஏன் தெரியுமா? நமக்கு எங்க இடிஞ்சு கிடக்குன்னே தெரியாது.
நம்முடைய வாழ்க்கையில் வெளிமதில் இடிஞ்சு கிடக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதில் தான் எல்லா ஆசீர்வாதமும் நன்மைகளும் வருகிறது. ஆனால் உள்ளே இருக்கிற பலிபீடம் இடிஞ்சு கிடக்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம பாட்டு தான் நாம் வாரத்தில் ஒரு நாள் ஆராதனைக்கு வர்றோம், நம்ம பாட்டுக்கு சோத்திரம் பண்ணுறோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம சொல்கிறோம் எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நிறைய இடங்களில் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? இடிந்து கிடக்கிறது. அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு மனசும் இல்லை, அதை எப்படி சரி பண்ணணும்னு நமக்கு தெரியவும் இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்மளை பார்த்தா எப்படி இருக்க, நல்ல ஒயிட்டில் வந்து சூப்பர் பரிசுத்தவான் பரிசுத்த வாட்டி மாதிரி இருக்கு இல்லையா? அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு ஒன்று இருக்குது. எப்படி இந்த உலகத்துக்காக வாழ்கிறோமோ அதே போல் இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அது என்ன வாழ்க்கை? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே இடிஞ்சு கிடக்கு, எங்கே ரிப்பேர் ஆகிருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து உள்ளே இருக்குது. அது இன்னர் லைஃபு. வெளிப்பிரகாரமான ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிடலாம், ஒரு ஆசீர்வாத குறைவை கண்டுபிடிச்சிடலாம். என்னங்க நீங்கள் அப்பா அப்படி இருந்தீங்க, இப்போ என்ன காரை வித்துட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பலிபீடம் என்பது ஒரு மனிதனுடைய இருதயம். அந்த இருதயத்தில் என்னென்ன பாவங்கள் இருக்கு, எங்கெங்கெல்லாம் இடிஞ்சு கிடக்கு அப்படின்னு வெளியே யாரும் கண்டுபிடிக்க முடியாது. வெளியே யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதை கண்டுபிடிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அதை கண்டுபிடிச்சு சரி பண்றது யாரு? சொல்லுங்க, கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு பாவமா? அது பரிசுத்த ஆவியானவர் தான் அதை கண்டுபிடிப்பாரு. அல்லேலூயா. தாவீது பாவம் செஞ்சதை யாருமே என்ன செய்யலை, யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவன் பாட்டுக்கு நல்லா தின்னுட்டு வாயை தொடச்சிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே வர்றாரு. யார் பரிசுத்த ஆவியானவர்? யார் பேரில் வர்றாரு? நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் வர்றாரு. வந்து அவன் செய்ததை அவனுக்கு உணர்த்துகிறார். அதன் பிறகுதான் அவன் புலம்புறான், அழுறான், கதறான், ஃபாஸ்டிங் பண்ணுறான். அதுவரை அவனுக்கு சொல்லுங்க, அதுவரை அவனுக்கு தெரியலை. ஏன்னா நமக்கு இருக்கிற உள்ளான வாழ்க்கையை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஸ்கேன் கிடையாது. உள்ளான மனுஷனில் இருக்கிற வீழ்ச்சியை கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒருத்தர் தான், பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். முகத்தை பார்ப்பவன் மனிதன் அல்லவா, இதயத்தை காண்பவர் தேவன் அல்லவா. மனுஷ முகத்தை பார்த்துறாங்க, கரெக்ட், நல்லா இருக்காங்க, ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் இடிஞ்சுக்கிற மாதிரி தெரியலையே. ஆனால் உள்ள என்ன செஞ்சு கிடக்கு? உள்ள பலிபீடம் என்ன இல்லை, தேர் இஸ் நோ ஆர்டர். அங்கே ஒரு கல் கிடக்கு, இங்கே ஒரு கல் கிடக்கு. எலியா செய்தது முதல்ல ஆர்டர் பண்ணுறான். பரிசுத்த ஆவியானவர் அதை தான் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய இருதயத்தை கண்டுபிடிக்க முடியும். வேற இந்த உலகத்தில் எவனும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த எக்ஸ்ரேவும் கண்டுபிடிக்க முடியாது, ஸ்கேனும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இருதயத்தில் உள்ள நினைவுகளையும் இருதயத்தில் இருக்கிற இருதய மனுஷனுடைய வேலையையும் கிரியைகளையும் யார் தான் பார்க்க முடியும்? ஆமாம். இப்போ எலியா என்ன பண்ணுறான்? பலிபீடத்தை கட்டுகிறான். அல்லேலூயா. அருமையானவர்களே, இப்போ ஆண்டவர் என்ன உணர்த்துறாரு அப்படின்னா, இந்த ஜனங்கள் ரொம்ப இடிஞ்சு கிடக்கிறாங்க, பல விதத்தில் இடிஞ்சு கிடக்கிறாங்க. ஆனால் இடிஞ்சு கிடக்கிறத கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனமுள்ள இடிஞ்சு தான் கிடக்கிறாங்க. பாகால் பக்கம் சாஞ்சிட்டான், பாகால் பக்கம் சாஞ்சி போயிட்டான். இஸ்ரவேல் மக்கள் யாருக்கிட்ட போயிட்டாங்க?
பாகால் பக்கம் சாஞ்சிட்டாங்க. இன்னொன்று எப்படி இருக்காங்க தெரியுமா? நியூட்ரல் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் நியூட்ரல் இருக்கிறது ரொம்ப ஆபத்து. கியர்ல இருந்தா யாரும் அதை என்ன செய்ய முடியாது, வண்டியை தள்ள முடியாது. நியூட்ரல் இருந்தா இவன் ரிவர்ஸ் வர்றானா, இல்லை ஃபர்ஸ்ட் கியர் போடுறானா, இல்லை இப்படி செகண்ட் போடுறானா, இல்லை இப்படி கொடுத்து தேர்டு போடுறானா, நேர இழுத்தா எனக்கு இன்னும் கியர் மறக்கலை பாருங்க, நேர கீழே இழுத்தா என்னது டாப்பில் இருக்கானா, அப்புறம் மேலே கொடுத்து ரைட் சைடில் ஏற தட்டி முன்னாடி கொண்டு போனால் ஃபிஃப்த்து. இப்போ எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நியூட்ரல் இருக்கிறாங்க, எதுவும் நடக்காத மாதிரி இருக்கிறாங்க. ஐ ஆம் பெர்ஃபெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மேன். ஆனால் தேவனுக்கு முன்னால் வரும்போது தான் பலிபீடம் எங்கே இடிஞ்சு இருக்குதுன்னு கர்த்தர் கண்டுபிடிச்சிருவார். இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன உணர்த்தினார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை செயல்பட விடு. அல்லேலூயா. ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட விட்டாதான் அவர் தான் யார் யார் இடிஞ்சு கிடக்காங்க, எங்கெங்க பலிபீடம் இடிஞ்சு கிடக்குன்னு அவர் தான் கண்டுபிடிப்பார். அல்லேலூயா. ஆமென். வியாழக்கிழமை முதல் வியாழக்கிழமை தோறும் நம்ம சபையில் போதகர்களுக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு மீட்டிங் நடைபெறும். இந்த வியாழக்கிழமை ஒரு போதகர் நேரமே வந்துட்டார். அவர் சொன்னார், நான் என் பிள்ளைய விட வந்தேன், டைம் இருக்கேன், 10 மணிக்கே வந்துட்டேன்னு பேசிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு காரியத்தை சொன்னார், எங்கள் மக்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் குறிப்பிட்ட டயத்துக்கு வரமாட்டாங்க. அவர் ஒரு தலைவர், என்னை விட பெரிய லீடர் அவர், ஆனால் யங் மேன், ஒரு யங் லீடர் அவர், இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு தலைவர் அவர். என்கிட்ட சில பேசிக்கிட்டார். அப்போ சொன்னார், நான் ஒரு நாள் போன மாதத்தில் என்ன செஞ்சிட்டேன் பாஸ்டர், சர்ச்சு கேட்டால் பூட்ட சொல்லிட்டேன், லேட்டாக வர்றவங்க வர வேணாம் அப்படின்னு பூட்ட சொல்லிட்டேன். அதில் என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் அன்னைக்கு வெளியே நின்றுட்டாங்க. அதில் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார், நீங்கள் எனக்கு இருந்த திறந்த வாசலை அடைத்து விட்டீர்கள், ஐ ஆம் கோயிங் டு அனதர் சர்ச் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், அப்போ தான் நான் ஆஃபீஸ் ரூமில் பேசிக்கிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை உணர்த்தினார். எப்படின்னா, இடிந்து போன மதுளை நம்மளாக கெட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா மறுபடியும் இடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கெட்ட ஆரம்பிக்கும் போது அது இடியவே இடியாது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை காட்டினார், அதை தான் சனிக்கிழமை நேற்று 2 வேளையில் நான் அதை தான் வந்த மக்கள் கொஞ்சம் பேர் தான். நம்ம மற்றவங்களுக்கு நேரமே கிடைக்காது இல்லையா, ஏன்னா எங்கேருந்து பாராசூட்லேருந்து நம்ம இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வந்துடும்ல. அப்போ அவங்களோட ஆண்டவர் பேசுகிற, இப்போ வெளிப்படுத்தினது யார்கிட்டயாவது சொல்லணும்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு, இந்த பூமி எப்படி உருவானது கவனித்து பார். இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்தபோது என்ன நடந்தது, ஃபர்ஸ்ட்ல என்ன நடந்தது, பரிசுத்த ஆவியானவர் தான் அசைவாடிக்கிட்டு இருந்தார். அதில் இது இப்போ எனக்கு டைம் இல்லை, இதை குறித்து வர நாட்கள் இந்த மாதம் உள்ள இதைத்தான் நான் பேசுவேன். பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், அசைவாடி. எதுக்கு அசைவாடிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, ஒழுங்கு இல்லாமல் இருக்கட்டும்னா, வெறுமையாக இருக்கட்டும்னா, இருளாக இருக்கட்டும்னா, இங்கே மாற்றம் வேண்டும். மாற்றத்தை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். இப்படி ஆண்டவர் என் கூட பேசினார். நீ எதையாவது சொல்லி எவ்வளவு சொன்னாலும் இப்போ உள்ள வாலிபர்கள் வரமாட்டாங்க, திருந்த மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணு, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அனுமதிக்கணும்னாரு. அதனால் அடுத்த வார ஆராதனை ஆரம்பிக்கும் போது கவனிங்க, இதை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்கிறேன். ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு நான் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கக்கூடிய குறைஞ்சது ஒரு 5 பல்லவியாவது பாடணும். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை வெல்கம் பண்ணாம வேற எந்த சப்ஜெக்டுக்குள்ளேயும் நுழையக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்றாரு, நீ என்ன மட்டும் விட்டானா நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்டாரு. அதனால ஒரு பெரிய மாற்றம் இந்த சபையிலே உருவாக போகிறது. ஹோலி ஸ்பிரிட் அதை செய்ய போறாரு, பரிசுத்த ஆவியானவர் அதை செய்ய போறாரு. அப்ப என்ன பண்ணணும், முதல்ல வெல்கம் பண்ணணும். யாரை வெல்கம் பண்ணணும்?
ஹோலி ஸ்பிரிட்டை வெல்கம் பண்ணணும். இன்னைக்கு நான் ஒரு 4 பல்லவி பாடுறேன் பாருங்க. அந்த பல்லவியை பாடின பிறகுதான் ஆரம்ப ஜெபம் பண்ணணும். ஆரம்ப ஜெபம் எப்படி பண்ணணும்? நல்லவரே வல்லவரே யெகோவானிசி அப்பா பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. தகப்பனே, இந்த ஆராதனையில் நீங்க அசைவாடுகிறதற்காய் நன்றி. இந்த ஆராதனையில் ஜனங்களை கொண்டு வருகிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க பேசுகிறதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இன்று எங்கள் போதகரோடு பேசுகிறதற்காய் நன்றி. இப்படின்னு சொல்லி 2 or 3 minutes should close your prayer. இதுக்கு பிறகுதான் நம்ம பாடலை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு சபையில இடம் கொடுத்துட்டேன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துருவார். ஹல்லேலூயா. அவர் கண்டிச்சு உணர்த்தினார்னா என்ன யாரும் முறைக்க மாட்டாங்க, என்ன யாரும் முறைக்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லு, எதுக்கு நீ வீணா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிற, என்ன இறக்கி விடு. ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு ஆராதனையில் கொஞ்சம் வித்தியாசமா நடத்துறீங்க. கவனிச்சிங்கன்னா என்னன்னு தெரியல. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டா போதும், அவர் எல்லாம் செஞ்சிருவாரு. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் நம்ம நினைக்கிற அவர் ரொம்ப சாஃப்டானவர்னு. ஒரு பக்கம் ரொம்ப சாஃப்டா இருப்பாரு, இன்னொரு பக்கம் டைனமிக்கா இருப்பாரு. அப்போஸ்தலர் 1:8 அந்த பெலன் என்கிற வார்த்தை டைனமிக் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. அல்லது டுனாமிஸ் என்கிற வார்த்தை. டுனாமிஸ் என்றால் என்ன? அது ஒரு பவர், சுப்ரீம் பவர். அதுல தான் டைனமிக் வருகிறது. டைனமிக் என்றால் பயங்கரமான வெடிகுண்டு. பரிசுத்த ஆவியானவர் வெடிகுண்டாகவும் வேலை செய்வார். இப்போ நான் முடிக்கிறேன். இதை பற்றி வரும் நாட்களில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா நம்ம கெட்ட நினைச்சோம் அப்படின்னா அதுலேயும் பிரச்சனை தான் இருக்குது. இப்போ எப்போ ஒழுங்கினா இருக்குன்னு சபையில் இருக்குன்னு ஹோலி ஸ்பிரிட் நோ வெரி வெல். பரிசுத்த ஆவியானவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் அதை சரி பண்ண நினச்சேன்னா என் மேலே கோபமும் தேவையில்லாத வீண் பேச்சும் நான் வாங்கிக்கிட்டு சாபமும். ஒருத்தங்க சாபம் போட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, எனக்கு இதெல்லாம் நடக்கும், கொஞ்ச நாள் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இதையெல்லாம் நானும் வாங்குறது எதுக்கு வாங்கணும்? இப்போ பரிசுத்த ஆவியானவரை அசைவாட விட்டுட்டோம் அப்படின்னா அவர் கரெக்டாக செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஏற்ற வேளையில் இந்த வெளிப்பாட்டை எனக்கு தந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன். எப்போ நேற்றிலிருந்து நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன். ஆவியானவரே எல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க. அல்லேலூயா. நீங்கள் அசைவாடுங்க. அதனால் எந்த ஜெபமாக இருந்தாலும் முக்கியத்துவம் யாருக்கு? அதுதான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும். அதனால தான் இன்னைக்கு ஒர்ஷிப்புக்கு மட்டும் 1 மணிக்கு மேலே, 1 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துட்டோம். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் சைஸாக கட்டிடுவார். யாரை கட்டணுமோ யாரை தட்டணுமோ he know very well. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் எவனை தட்டணும், எவனை கட்டணும், எவனை வெட்டணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. யாரை வெட்டி விட்டா சபை நல்லா இருக்குன்னு அவருக்கு தெரியும். யாரை கட்டி எழுப்புனா சபை நல்லா இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் நோ வெரி வெல் அபவுட் அவர் சர்ச். ஆமென். கரங்களை தட்டி ஆமென் ஜெபம் பண்ணுவான். தகப்பனே, எங்களை கட்டி எழுப்புகிற ஆண்டவரே, அல்லேலூயா. மதிலை கட்டுகிறீர், மதிலை கட்டுகிறீர், எங்க பலிபீடத்தை கட்டுகிறீர். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய பலிபீடம் எங்கெல்லாம் இடிஞ்சு கிடக்குதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கட்டி எழுப்புகிறார். அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கட்டி எழுப்புகிறார். இன்னைக்கு முதல் ஆராதனால நம்ம ஒர்ஷிப்புக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ. நீங்க கிரியை செய்யறதற்காய் நன்றி. நீங்க கிரியை செய்கிறதற்காய் நன்றி. நீங்க கிரியை செய்கிறதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க, நீங்க எங்க சபையில தாராளமா கிரியை செய்கிறதற்காய் நன்றி. நன்றி ராஜா. ஆமென். எலியா